சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயரம். என் அன்பு குழந்தையே, உன் துணை இதை உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் என்று அடம்பிடித்து கொண்டிருக்கின்றார். அப்பா, நான் அவர்களிடம் சொல்லியே ஆக வேண்டும், என் அன்பை புரிய வைக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். நீ இதை கேட்டுவிடு என் குழந்தையே. ஒரு உண்மையான அன்பு பேசுவதற்காக நேரம் ஒதுக்கும் பொழுது ஏன் பேச மறுக்கிறாய்? தவறு செய்வது என்பது மனிதனின் இயல்பு தானே. சில நேரங்களில் புரியாமல் எடுக்கும் முடிவு தான் உன் வாழ்க்கையே மாற்றி அமைக்கிறது. அந்த ஒரு நிமிடம் புரிதல் என்பது மிகவும் முக்கியமானது அல்லவா? அந்த ஒரு நிமிடத்தில் என்ன புரிய போகிறது என்று நீ கேட்கலாம். அவர் தரப்பின் நியாயத்தை நீ சொல்ல வேண்டாமா? அதற்கு நீ நேரத்தை ஒதுக்கவும் என்றும் தவறு இல்லை. ஆனாலும் சில பேர் வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டால், அவரது அன்பு இனி நமக்கு வேண்டாம் என்று நினைத்து விட்டாலோ பேசுவதற்கு கூட நேரம் ஒதுக்க மாட்டார்கள். இந்த உலகில் புரிதல் இல்லாமல் தான் பல பிரச்சனைகள் இருவருக்கு இடையே ஏற்படுகின்றது. உன்னுடைய உண்மையான அன்பை யாருக்காகவும் எதற்காகவும் இழந்துவிட வேண்டாம். என் அன்பு குழந்தையே, தெளிவாக பேசி முடிவிடு. என்ன சொல்ல போகிறார், எப்படி சொல்ல போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார். உன்னுடைய நேரம் வரும்பொழுது நீ பேசு. அது வரையிலும் அவர் சொல்வதை கொஞ்சம் புரிவதற்கு முற்படு. அப்பொழுதுதான் முடிவெடுப்பதற்கு உகந்ததாக இருக்கும். யார் என்ன சொன்னால் என்ன, அவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்கள், இப்படி சொல்லிவிட்டார்கள் என்று தானே உனது கருத்து. உன் மனதிற்குள் என்ன தோன்றுகிறதோ அதை மட்டும் பேசு. மற்றவர்கள் என்ன நினைத்தால் நம் வாழ்க்கையில் சரி செய்துவிட முடியுமா? அவர்களின் நினைப்புதான் நம் வாழ்க்கையை வெற்றி பெற செய்யுமா? அதை கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படு குழந்தையே. நான் ஒவ்வொரு தடவையும் என் குழந்தைகளுக்கு இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு தடவை முடிவெடுப்பதற்கு முன் 1000 தடவை யோசித்துவிடு. முடிவெடுத்த பின் யோசிப்பதற்கு அங்கு நேரமே இல்லை, யோசிப்பதற்கு அங்கு தேவையும் இல்லை தானே. இது உன்னுடைய வாழ்க்கை, நீதானே வாழ வேண்டும். வாழ்க்கை வாழும் பொழுது சந்தோஷமாக இருப்போம். வாழ்க்கை என்பது ஒரு முறைதானே. அந்த ஒரு முறையை நமக்கு பிடித்த மாதிரி நம் சந்தோஷத்திற்கு ஏற்ப, நம் சூழலுக்கு ஏற்ப நம்மை நாமே மாற்றிக்கொள்வோம். நம்முடைய எண்ணங்கள் நாம் தெளிவாக வைத்து கொள்வோம். ஒருவரின் எண்ணங்களும் செயல்களும் நியாயமானதாக இருந்தால் உறுதியாக அவர்களின் செயல் எண்ணம் வெற்றி பெறும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.